ஹாய், வெல்கம் டு தேரடிச்செல்வி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடிச்செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வெளியே போயிட்டு வந்திருந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பார்த்தா மாவு மட்டும்தான் இருந்துச்சு. காலைல சாப்பாடு நான் வெளியே போகிறதுனால சாப்பாடை கம்மியாக வேறு ஆக்கிட்டேன். ஸோ சாப்பாடு இல்லை, அதனால் தோசை தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மாவு எடுத்து ஊற்றிட்டு மதியானம் ஒரு 2 மணி போல் இருக்கும். ஸோ என்னத்தை போய் ஸ்பெஷலாக இது பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாவு இருந்துச்சு. மாவு கொஞ்சமாக எடுத்து அது தோசை ஊற்றிக்கிட்டேன். பாருங்க, மணி 2:10 ஆகுது. ஸோ அப்படின்னு சரி, வீடியோ ஓடுறதுக்குள்ள தெரியாமல் நான் படுக்க சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நின்றுட்டே இருக்கும்போது சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சாப்பிட்டு இருந்தேன். தோசையை எடுத்து போய் உட்காந்து கட்டிலில் உட்காந்து சாப்பிட்டுட்டேன். பாத்திரம்லாம் அப்படியே கிடந்துச்சு. கொஞ்சம் ரசம் மட்டும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து வச்சுட்டேன். உடனே மதியானமே வந்தோடனே எல்லாத்தையும் காலையில் வெளியே போகிறதுனால அவசரமாக பாத்திரத்தை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ரசம்லாம் இருந்துச்சு, பொரியல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நான் கழுவி வச்சுட்டேன். மிஞ்சி போனால் மதியமே எல்லாத்தையும் கழுவி வச்சிடணும். காலைல வேலை முடிஞ்சிட்டா மதியமே எல்லா வேலையும் முடிச்சிடணும். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து நான் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டேன். ஏன்னா எண்ணெய்லாம் அங்கே இங்கேன்னு பட்டிருக்கும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் துணி காய போட்டிருந்தேன் காலையிலே. அது இப்போ மதியம் நல்லா காஞ்சிட்டு ஒரு 4 மணி போல் இருக்கும். அப்போ தான் நான் இதை துணியெல்லாம் எடுத்துட்டேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக காஞ்சிரும் துணியை எடுத்துகிட்டு இந்த கட்டிலில் நான் போட்டுட்டு துணியை நம்ம அப்பயே மடித்து வச்சிடணும். சோம்பேறியாக இருக்கும். ஸோ இருந்தாலுமே நம்ம அப்பப்பே மடிச்சிடணும். இன்றைக்கி என்னென்னு தெரியல, இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இப்படி தான் ரொம்ப சோம்பேறியாக தான் போணுச்சு. இன்றைக்கி மாவுலேயே அப்படியே ஓட்டியாச்சு நேரத்தை. காலைல சாப்பாடுமே இப்படியே தான் ஓடிட்டு, காலையில் தோசை, மதியம் தோசை, நைட்டு தோசை அப்படின்னு ஆகிடுச்சு. துணியெல்லாம் மடித்து வச்சிட்டேன். மக்ரூன் அப்புறம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு போல் முட்டை தோசை ரெடி பண்ணியே சாப்பிட்டாச்சு. எப்பயும் இந்த நார்மல் தோசையே என்னத்தை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தோசையே வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு. குழம்பு இருந்துச்சு, குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடிச்செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.